சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு மனிதரை மிகவும் சோதிக்கும். கஷ்டத்தில் இருக்கும் ஒருவரின் கண்ணீரை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண், குடும்ப பிரச்சனை அண்ட் பொறுப்பில்லாத கணவன், ஆல்கஹால் அடிக்ஷன் காரணமாக வரும் கஷ்டங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத நிலை, பல விஷயங்களை மனதில் வைத்து போராடி கொண்டிருக்கும் ஒருவர், யாராவது ஒருவர் அன்பாக பேசினால் புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைத்துவிட்டார் என்று ஒரு நம்பிக்கை வரலாம். பல நாட்கள் பேசி பழகிய பிறகு அவள் தனது வாழ்க்கை கஷ்டங்களை பகிர ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, என்னால் இதை தனியாக சமாளிக்க முடியவில்லை என்று சொல்லி உதவி கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஆனால் அவள் கஷ்டத்தில் இருக்கிறாள் என்பதே மனம் திறந்து பேசுவாள். இந்த நேரத்தில் தான் அந்த ஒருவரின் உண்மையான மனதை புரிந்து கொள்ள முடியும். அவர் நல்லா சம்பாதிக்கிறார், அப்ராடில் வேலை, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறது, இவர் நினைத்தால் உதவலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு என்ன தேவை, என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்ற ஒரு உண்மையான வார்த்தை கூட அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம். ஆனால் ஒருவரின் கஷ்டத்தை கேட்டு அவருடைய பலவீனமான நேரத்தை பயன்படுத்தி அவருடன் நெருங்க நினைப்பது உண்மையான அன்பல்ல. அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் அந்த சந்திப்புக்கு முன் அவளுடைய கண்ணீரை பார்க்கும் மனம் இருக்க வேண்டும். உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் உங்கள் கியூட்னஸ், உங்கள் அழகை மட்டும் பார்க்க மாட்டார், உங்கள் வலியையும் பார்ப்பார். உங்கள் நேரத்தை மட்டும் அவருக்காக கேட்க மாட்டார், உங்கள் கஷ்டத்தையும் கேட்பார். உங்களை சந்திக்க வேண்டும் என்று மட்டும் சொல்ல மாட்டார், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்றும் நினைப்பார். ஒரு சிறிய உதவி செய்ய முடியும், ஆனால் உதவி செய்ய மனமில்லாமல், அவளுடைய கஷ்டத்தை கேட்காமல், அவளுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப அழகு, ரொம்ப கியூட்னஸ், உனக்கு நல்ல கேரக்டர், நான் உன்ன நேரில் மீட் பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணட்டுமா அப்படின்னு மட்டுமே பேசினா அவள் மனதில் சந்தேகம் வராதா? நான் கஷ்டப்படும் போது என்னை புரிந்து கொள்ளாமல், எனக்கு உதவாமல், என்னை சந்திக்க மட்டும் ஏன் இவ்வளவு ஆசைப்படுகிறார்? அக்கறை அவளை பிடிக்கிறது என்றால் முதலில் அவளது வலியை புரிந்து கொள்வது. ஒரு பெரிய உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு என்ன தேவை, என்னால் முடிந்த உதவிகளை உனக்கு செய்கிறேன் என்ற ஒரு உண்மையான வார்த்தைகள் பலர் சொல்ல முடியும். ஆனால் உண்மையான அக்கறை ஒருவரின் கஷ்டத்தில் தெரிய வரும். Love is not only I want to meet you. Real love is I want to see you happy and safe.